இன்றைதான் 50 பேர் சொல்றாங்க. நாளுக்கு நாள் இன்றைக்கு சிகிச்சை பெறுகின்றவர்கள் இன்றைக்கு இறக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தான் காரணம். இல்லைன்னா கள்ளக்குறிச்சி மையப்பகுதியிலேயே எப்படி விற்க முடியும் 3 வருஷமா? அது எங்களுக்கு கிடைத்தது. நான் அந்த இறந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக சென்று கொண்டிருந்த போது பொதுமக்கள் தெரிவிச்சாங்க. இன்றைக்கு திமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் இதற்கு உடமையாக இருந்தார் என்று சொல்றார்கள். அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உடமையாக இருந்தா சொல்றாங்க. அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. காவல்துறை அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த செய்தியும் இல்லை. ஆனா அவருடைய கட்சிக்காரரை காப்பாற்றுவதில் குறிக்கோளா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த அந்த நிதியில பாத்தீங்கன்னா